ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं दंशजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगद्पते गोपेशा गोपिकान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। பகவத்கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 41-42. सहेति मत्वा प्रसभं यद्वुक्तं हे कृष्ण हे यादव हे सहेति अजानता महिमानं धवेतं मया प्रमादात् प्रणयेन वापि। यच्चावहासार्थम् असत्कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु एकोत वाप्यच्युत तत्क्षमसं तत्क्षमाये त्वाम् அகம் அப்பிரமேயம். உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும் ஒரே படுக்கையில் இளைப்பாறிய போதும் அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே, இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. இல்லையா, பகவானை விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு அர்ஜுனன் பகவானிடம் பிரார்த்தனைகளை செலுத்துகிறார். அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது இங்கே அர்ஜுனன் பகவானிடம் எந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு உறவு இல்லையா, சக்கிய ரசத்தில் இருக்கின்றார். இப்போ அதனால் அந்த உறவின் மூலமாக எந்த அளவுக்கு பகவான் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே அர்ஜுனன் அதையெல்லாம் நினைவு கூறுகிறார். என்னுடைய நண்பன் எவ்வளோ உயர்ந்தவரா இல்லையா, பகவான் இல்லையா, பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதி காரணம், எல்லையற்றவர், எல்லாருக்கும் பரம அடைக்கலம், பரம இருப்பிடம் இல்லையா, எல்லாவற்றிற்கும் சர்வ காரணம் பகவான் தான். அப்போ இந்த மாதிரி பகவானை என்னுடைய ஒரு சாதாரண நண்பன் இல்லையா, நம்ம ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி நம்ம நடந்துக்குவோம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம கிண்டலாக பேசுகிறது, இந்த மாதிரி எல்லாமே நான் உங்களிடம் நடந்து கொண்டேனே
ஐயோ நீங்கள் இவ்வளோ உயர்ந்தவராக இருக்கிறீர்களே, உங்களுடைய மகிமைகளை அறிந்து கொள்ளாமல் நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன், என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இதுக்கு முன்னாடி செய்தது எல்லாமே நினைவு கூறுகிறார். இப்போ விஸ்வரூபமாக அர்ஜுனனின் முன்பு கிருஷ்ணர் தோன்றிய போதிலும் அவருடனான தனது நட்புறவை அர்ஜுனன் ஞாபகம் வைத்துள்ளான். எனவே நட்புறவினால் எழுந்த பற்பல சாதாரண நடத்தைகளுக்காக அவன் கிருஷ்ணரிடம் மன்னிப்பை வேண்டுகிறான். தனது நெருங்கிய நண்பன் என்ற முறையில் கிருஷ்ணர் விளக்கிய போதிலும் அவர் அத்தகைய விஸ்வரூபத்தை எடுக்க முடியும் என்பதை அர்ஜுனனால் அறிய முடியவில்லை என்பதை அவனே ஒப்புக்கொள்கிறான் இல்லையா. நம்ம ரொம்ப நெருக்கமானவர்கிட்ட அவரது உயர்ந்த நிலையை என்றுமே நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த உயர்ந்த நிலையை நாம் ஞாபகம் வைத்திருந்தால் பகவானோட அந்த அன்பை பரிமாற முடியாது இல்லையா. ஏன்னா வசுதேவர் தேவகி பார்த்தோம்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த உயர்ந்த நிலை தெரிந்ததுனால அந்த வாத்சல்ய பாவம் அதை அவங்களால சுவைக்க முடியலை, அனுபவிக்க முடியலை. ஆனால் இதே பார்த்தோம்னா யசோதா அம்மா கிருஷ்ணருடைய அந்த உயர்ந்த நிலை கிருஷ்ணருக்கு யசோதா அம்மாவுக்கு தெரியாது. அப்படியே பார்த்தாலும் அவங்க எப்படி நினச்சிக்குவாங்கன்னா அது ஏதோ ஒரு அதிசயமாக அற்புதமாக என்னுடைய மகன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நினச்சாலும் அதுக்கப்புறம் திரும்ப மாற்றிக்குவாங்க. இல்லை இவன் என்னுடைய மகன்தான் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவானுடைய அந்த உயர்ந்த நிலை மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நிலை மறைக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த ரசத்தை அனுபவிக்க முடியும். அதனால் இங்கே அதே மாதிரி தான் இங்கே இல்லையா. கிருஷ்ணனுடைய அந்த உயர்ந்த நிலை அர்ஜுனனுக்கு தெரியலை. அதனால்தான் அந்த ஒரு பிரேமையில் அந்த சக்கிய பாவத்தில் இது பகவானோட ஒரு சரளமாக என்னுடைய ஒரு நண்பன் அவ்வளோதான். அவங்களுடைய கண்ணோட்டம் அதுதான். அந்த பிரேமையில் மிக உயர்ந்த அந்த பிரேமை நிலையில் இருக்கிறனால அந்த உயர்ந்த நிலையில் தெரியாது. இல்லை கோப நண்பர்களோட அந்த மாதிரி தான் அவங்களும் இல்லையா. ஒரு சாதாரண ஒரு என்னுடைய நண்பர் அவ்வளோதான் இல்லையா, என்னுடைய தோழர் அவ்வளோதான். நாங்கள் விளையாடுவோம், கிருஷ்ணரோட மாடு மேய்க்க போவோம், கிருஷ்ணரோட விளையாடுவோம். அவங்களுடைய பாவம் முழுக்க அதுதான் சக்கிய பாவத்தில் இல்லை. இதே என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு இதை கோவர்தன மலை பகவான் தூக்கிய பிறகு என்ன ஆகுதுன்னா தேவேந்திரன் பிரார்த்தனை செய்துட்டு போகும்போதும் அப்போ அங்கே எல்லாருமே தேவர்கள் வர்றாங்களாமா. இப்போ எல்லா தேவர்களும் பிரார்த்தனைகள் அங்கே செய்யும்போது பிரம்மதேவர் பிரார்த்தனை ஆரத்தி செய்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேவர்கள் ஒன்று பண்ணுறாங்க, சாமரம் வீசுகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்க. இது கோபர்களுக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருக்குது. கிருஷ்ணர் என்ன மாடு மேய்க்கிற பையன் எங்களுடைய ஃப்ரெண்டு இல்லையா. இவங்களை போய் யாரோ ஒருத்தருக்கு பாருங்கள் 4 தலை இருக்குது இல்லையா. சிவபெருமானை பார்த்தா அவங்களுக்கு விசித்திரமாக தெரியுது இல்லை. இதெல்லாமே பார்த்துட்டு யார் இவங்க எல்லாருமே கிருஷ்ணருக்கு ஆரத்தி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாமரம் வீசுகிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்களே. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே பண்ணிவிட்டு தேவர்கள் எல்லாருமே பகவானுக்கு பிரார்த்தனை செய்துட்டு எல்லாமே வச்சுட்டு போயிடுறாங்க. வச்சுட்டு போன பிறகு ஒவ்வொரு கோபர்கள் கேட்குறாங்க, கிருஷ்ணா இவங்கெல்லாம் யார் அவங்க யார், ஒருத்தருக்கு 4 தலை இருந்தது, இவங்க யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேடிக்கையாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமரம் எடுத்து இவங்க தான் ஒருத்தர் கழுத்தில் பாம்பு எல்லாமே போச்சு, அவங்க தான் இந்த மாதிரி வீசினாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கிருஷ்ணருக்கு வேடிக்கையாக வீசுகிறாங்க. கிருஷ்ணர் இதை எல்லாமே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் எதுவுமே பதில் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு புரியாது அது. ஏன்னா அவங்க இருக்கிறது அந்த சக்கிய பாவம். கிருஷ்ணர் எங்களுடைய ஃப்ரெண்டு அவ்வளோதான், நண்பன், அது மட்டும்தான் அவங்களுடைய நிலை. அந்த உயர்ந்த நிலை கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர், ஆளுநர், எல்லாருக்கும் பரம ஆளுநர், எல்லாருக்கும் அடைக்கலம், நாம் அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். அந்த பாவ மனநிலை எல்லாமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஒரே ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அதே மாதிரி அன்பு பரிமாற்றம் தான் கிருஷ்ணரும் அவங்களோடு செய்கின்றார். அதுதான் அங்கே இருக்கிற அந்த உயர்ந்த நிலை. இப்போ அதே மாதிரி தான் அர்ஜுனனுக்கும் இங்கே அந்த ஒரு நிலையை இங்கே நினைத்து கூட பார்க்கவே இல்லை அர்ஜுனன் இல்லையா. கிருஷ்ணர் இந்த மாதிரி விஸ்வரூபத்தை எல்லாமே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைத்து கூட பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் விளக்குறாங்க. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய வைபவங்களை மதிக்காமல் அவரை நண்பனே கிருஷ்ணா யாதவா என்று அழைத்ததன் மூலம் எத்தனை முறை அவரை அவமரியாதை செய்திருக்கலாம் என்பதை அர்ஜுனன் அறியவில்லை. இருப்பினும் அத்தகைய வைபவங்களுக்கு மத்தியிலும் அர்ஜுனனுடன் நண்பனாக விளையாடும் அளவிற்கு கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவராக உள்ளார் இல்லையா. எவ்வளவு பகவானுடைய எவ்வளவு உயர்ந்த நிலை பகவானுடன் இல்லையா. கோபர்கள் என்ன சில பிரபுபாதர் எழுதுகிறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில், அந்த கோபர்கள் எல்லாமே பகவானோடு விளையாடுறாங்கன்னா அவ்வளவு புண்ணியத்தை அவங்க சேகரிச்சிருக்காங்க
அதனால தான் பகவானோடு ஈக்குவலாக வந்து விளையாட முடியுது. நாமளும் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்து எல்லாருமே வந்து உயர முடியும். அதான் வந்து ஒரு ஸ்பெஷல். எல்லாருக்குமே பகவானோட இந்த ஒரு உறவு இருக்குது. நாமளும் பகவானோட இந்த 5 ரசத்தில் வந்து ஏதோ ஒரு உறவில் வந்து இருக்கோம். நாமளும் அந்த பகவானோட அந்த உயர்ந்த நிலைக்கு வந்து இந்த பக்தியில் வந்து உயர்ந்த நிலைக்கு போகும்போது நாமளும் அந்த உறவு நிலையில் வந்து பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும் இல்லையா? அப்போ அதுக்காக தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து செய்யப்படுது இது. ஓகே. இப்போ எவ்வளோ பகவானுடைய அந்த உயர்ந்த நிலை வந்து இவ்வளோ வைபவங்கள் இருந்தும் இல்லையா, எவ்வளோ முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் பகவானுடைய வைபவங்கள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டது. அது எல்லாமே ஒரு சிறு அம்சம்தான். அப்போ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிற பகவானிடம் நண்பனாக வந்து பகவானோட அர்ஜுனனுக்கு வந்து உறவு இருக்குது இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம். அதான் வந்து இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அப்போ அந்த அளவிற்கு வந்து இருப்பினும் அத்தகைய வைபவங்களுக்கு மத்தியிலும் அர்ஜுனனுடன் நண்பனாக விளையாடும் அளவிற்கு கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவராக உள்ளார். இதுவே பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையேயான திவ்யமான அன்பு பரிமாற்றம் இல்லையா? பகவான் வந்து எப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி ரொம்ப அழகாக வந்து விளக்குறாங்க சைதன்ய சரிதாமிரத்தில். ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா கடல் இல்லையா? கடல் பார்த்தோம்னா எவ்வளவு ஆழம் காண முடியாததாக இருக்கோ அந்த அளவுக்கு பகவான் ஆழமாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறார். ஆனால் வந்து பகவான் வந்து அந்த பிரேமையை மட்டும் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஒரு பக்தரிடம் வந்து அந்த பிரேமை மட்டும் இருந்ததுன்னா பகவானால் வந்து ஸ்திரமாகவே வந்து இருக்க முடியாதாமா. தன்னுடைய சுயநினைவையே பகவான் இழந்துருவாராமா. பாருங்களேன், பக்தனோட இருக்கின்ற அந்த அன்பு பரிமாற்றம் பாருங்களேன். எல்லாத்துக்கும் வந்து எது வேணாலும் யார் வேணாலும் பகவானை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. பகவானை வெளில யாராலும் முடியாது. ஆனால் வந்து என்னென்னா பக்தர்கள் வந்து எளிமையாக பகவானை கட்டுப்படுத்தி விடுகிறார்கள். ஏன்னா பிரேமையின் மூலமாக பகவான் வந்து கட்டுப்படுகிறார். அதுதான் இல்லையே ஒரு தூய பக்தர். அவர் வந்து எந்த ஒரு நிலையில் வந்து இருக்கலாம் இல்லை, எந்த ஒரு மதமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு கீழான ஒரு தொழிலும் அவர் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு பக்தரிடம் அவர் ஒரு பக்தராக இருந்து அவரிடம் பிரேமை இருப்பதுன்னு சொல்லி வெளிப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா பகவானால் அங்கே இருக்க முடியாதாமா. இதெல்லாம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து அழகாக வந்து விளக்குறாங்க. பிரேமையை மட்டும் அந்த ஒரு பக்தரிடம் இருந்தது தெரிஞ்சிச்சுன்னா பகவான் வந்து அவரால் இருக்க முடியாமல் அந்த பக்தரிடம் வந்து அந்த அன்பை பரிமாற்றுறதுக்காக வந்து பகவானே வந்து அந்த பக்தரிடம் வந்து வந்துடுவாராம். இதே வந்து சில பில்வமங்கல தாக்கூர் இல்லையா, அவருடைய பார்வையை வந்து அவர் இழக்கிறார். இந்த புலன்கள் தானே என்னுடைய வந்து பகவானிடம் வந்து என்னை வந்து பிரிக்குது இல்லையா, இந்த புலன்கள் தான் வந்து என்னை வந்து இந்த திரும்ப பௌதிக உலகத்தில் வந்து பந்தப்படுத்துது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணையே வந்து அந்த இதில் ஊசியால் வந்து குத்தி பார்வை இல்லாமல் வந்து ஆயிடுது சில பில்வமங்கல தாக்கூருக்கு. அப்போ வந்து சில பில்வமங்கல தாக்கூர் வந்து அவங்க பார்வை இல்லாமலே விருந்தாவனத்தை நோக்கி வந்து போகிறாங்க. அப்போ வந்து பகவானுடைய அந்த பிரேமையின் வந்து சில பில்வமங்கல தாக்கூர் அந்த அளவுக்கு இருக்கிறனால 700 வருடங்களாமா சொல்லப்படுது. 700 years வந்து பகவான் சில பில்வமங்கல தாக்கூரோடையே பகவான் வந்து இருந்தாங்களாமா. பாருங்களேன், ஒரு தாத்தா, ஒரு வயசான ஒரு தாத்தா இல்லையா, அப்போ அந்த மாதிரி இருக்க அவங்களோட வந்து இருக்கிறார். ஒரு சிறு பாலகனாக தினமும் வந்து பால் வந்து கொண்டு வந்து கொடுப்பது. அதுக்கப்புறம் சில பில்வமங்கல தாக்கூர் வந்து பகவானுடைய இந்த புகழ்கள் எல்லாமே வந்து பாடல்களாக வந்து எழுதுது. அதை எல்லாமே பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்பது. இப்போ வந்து இவங்க பில்வமங்கல தாக்கூர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சரி ஒரு சிறு குழந்தை, ஒரு மாடு மேய்க்கிற பையன், ஏன்னா பார்வை தெரியாது இல்லையா, இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சிறு பையன் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நடந்து விருந்தாவனம் வந்து போயிடுறாங்க. இப்போ விருந்தாவனம் போய் சேர்ந்த பிறகு தெரியுது அவங்க பார்வை இல்லைனாலும் அவங்க பக்கத்தில் அந்த பாலகனாக இவ்வளோ நாள் அவங்களோட வந்து தன்னோட வந்து இருந்தது வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. அதுக்கப்புறம் பில்வமங்கல தாக்கூருக்கு அப்போ தான் புரியுது, ஓ இவ்வளோ நாள் என்னோட இருந்தது கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ அதுதான் ஒரு பிரேமை, ஒரு தூய பக்தராக தூய பிரேமையை வந்து யார் ஒருவர் வந்து வளர்த்து கொண்டாலும் பகவானே அந்த பக்தரை வந்து தேடி வருகிறார். இதுதான் பகவானுடைய ஒரு ஸ்பெஷல். எவ்வளோ உயர்ந்த நிலை பாருங்கள் பகவானுடைய. அதான் பகவானுடைய அது என்ன சொல்கிறது, பகவானுடைய குணத்திற்கு வந்து ஈடே வந்து ஆக முடியாது. அதான் பகவான் இந்த 64 குணங்களை முழுமையாக பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஓகே, இன்னொரு கதையை பார்த்தோம்னா இன்னும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா இதில் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் யுதிஷ்டிர மகாராஜா அவங்க வந்து ராஜசூய யாகம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி செய்யும்போது யார் வர்றாங்களோ எல்லாருக்கும் வரவேற்பு வந்து கொடுக்கப்படுது.
யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வரவேற்பில் எப்படி எல்லாருமே வந்து அழைப்பு கொடுத்துருக்கறனால எல்லாருமே வந்து வரும். தேவர்கள் வர்றாங்க, ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே வந்து உயர்ந்தவர்கள் எல்லாமே வரும்போதும் ஒரே ஒருத்தர் வந்து ஒரு பிச்சைக்காரர் வந்து கேட்குறாங்க தானம். அவங்க வந்து கவனிக்கலை. யுதிஷ்டிர மகாராஜா கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கவனிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே முடிந்தது. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து எல்லாமே இங்கே எல்லாருக்கும் நீங்கள் சரியான விதத்தில் வந்து கவனிப்பு கொடுத்துருந்தீங்க, சரியான விதத்தில் நடந்தது அப்படின்னாக்கா அங்கே ஒரு சங்கை காட்டி சொல்கிறாங்க, அது தானாகவே பூதும் அப்படின்னு சொல்லி சப்தமிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருமே அந்த சங்கை வந்து பார்க்குறாங்க, இந்த சங்கு சப்தமிடலை. அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஐயோ, யுதிஷ்டிர மகாராஜுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நான் என்ன தப்பு பண்ணேன், வந்து எல்லாருக்குமே நல்லா வந்து வரவேற்பு கொடுத்தேன், எல்லாரையும் வந்து கவனித்தேனே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை, நீங்கள் வந்து அந்த கவனிக்கிற அவசரத்தில் வந்து ஒருத்தர் வந்து தானம் கேட்கும்போது நீங்கள் கொடுக்கல, அவரை வந்து நீங்கள் மறுப்பு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ வேகமாக போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ வந்து பீமன் வந்து போகிறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து அந்த நபரை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி போய் தேடி கூப்பிடும் போதும் அவங்களுக்காக பெரிய விருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரௌபதி பார்த்து சமைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்தர் இல்லையா. அப்போ வந்து அந்த நபரை எப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்தினராக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் வரமாட்டேன், நான் ஒரு பிச்சைக்காரர், நான் வந்து ஒரு அரண்மனைக்கு போய் விருந்தாக வர்றதா, இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வரணும்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு சரின்னு சொல்லி அவங்க திரௌபதி வந்து அவங்க வந்து பரிமாறாங்க. ஏன்னா பகவான் சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால் ரொம்ப பார்த்து சமைச்சு ஒவ்வொரு ஐட்டமாக வந்து பார்த்து பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பக்தர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கிருஷ்ண பிரசாதம் இல்லையா, பகவான் தான் அனுபவிப்பாளர், நாம் அனுபவிப்பாளர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க தனித்தனியாக பலவித ஐட்டங்கள் வந்து பார்த்து சமைச்சது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ திரௌபதி வந்து நினைக்கிறாங்க, ஐயோ நான் இவ்வளோ பார்த்து சமைச்சேனே, இவங்க வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்களேன்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு இதாக நினச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்தர் வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சங்கு பார்க்குறாங்க, சங்கு ஊதலை. இங்கே இருக்கிறவங்க யாரோ தப்பாக நினச்சிருக்காங்க, தப்பு செஞ்சுருக்காங்க சொன்னால் அப்போ திரௌபதி ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் தான் வந்து நினச்சேன், இவங்க நான் வந்து இந்த மாதிரி பார்த்து செஞ்சேன், ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து சரி எதுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொல்லி அவரையே வந்து கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லி திரும்ப அவரை கூப்பிட சொல்கிறாங்க. சரி, திரும்ப அவரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த பக்தர் வந்து பதில் சொல்கிறாங்க, இல்லை கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், ஏன்னா இதில் வந்து இது எல்லாமே கிருஷ்ணருடைய பிரசாதம் இல்லையா. ஒரு ஐட்டம் வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஐட்டம் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நாம் வந்து எப்படி பார்ப்போம்னா பிடிச்சது சாப்பிடுவோம், இல்லையா பிடிக்கலைன்னா விட்டுருவோம் இல்லையா. நாம் கிருஷ்ண பிரசாதமாக நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா ஸ்வீட்டாக தான் பார்ப்போம், பாயசம்னா பாயசம் தான் பார்ப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது வைக்கிறாங்க பொரியல் அப்படின்னாக்கா பொரியலை தான் வந்து பார்ப்போம். ஆனால் அந்த பக்தர் வந்து எல்லாமே பிரசாதமாக பார்க்குறாங்க, நம்ம அப்படி பார்க்குறதே இல்லை. அதான் தூய பக்தருக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். இப்போ வந்து அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அதனால் கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். இப்போ வந்து கிருஷ்ண பிரசாதம் வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால, நான் சுவைக்கக்கூடாது அப்படின்னால எல்லாத்தையும் கலக்கிட்டேன், மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போன பிறகு அதுக்கு பார்க்குறாங்க, சங்கு தானாகவே வந்து ஊதுது. அதுதான், ஏன்னா ஒரு தூய பக்தர் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் பகவான் அவரை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. அதுதான் பகவானுடைய அந்த உயர்ந்த குணம் இல்லையா. நாம் வந்து அப்படி பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா, இவங்களா பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்காங்க, சரி ஓட்டி என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லையா. நம்மளுடைய நிலை அப்படி தான் இல்லையா. இப்போ உலக சூழ்நிலையே அப்படி தான், இப்படி தான் நீ வந்து பார்க்குது உலகம் முழுக்க இல்லையா. ஒரு உயர்ந்த வசதியாக இருக்காங்க இல்லையா, ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களை வந்து ரொம்ப நெருக்கமாக பேசுகிறது இல்லையா, அவங்களுக்கு வந்து சொல்கிறது, இதுதான் உலக சூழ்நிலை. ஆனால் பகவான் வந்து அப்படி கிடையாது. இதே பாருங்களே, அசுரகுலம் தான் பிரகலாத் மகாராஜா இல்லையா. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு அசுர குலத்தில் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பிரகலாத் மகாராஜை வந்து நினைக்கலை இல்லையா. அவங்க இதில் வந்தவர் தான் பலி மகாராஜாவும் கூட இல்லையா. பிரகலாத் மகாராஜனுடைய பேரன் தான் பலி மகாராஜா இல்லையா. 2 பேருமே மகாஜனங்களில் ஒருவர். பிரகலாத மகாராஜா கூட மகாஜனங்களில் ஒருவர், பலி மகாராஜா கூட மகாஜனங்களில் ஒருவர். இப்போ அதுதான், பகவான் வந்து எந்த வித்தியாசமும் பார்ப்பதே இல்லை இல்லையா. பகவான் வந்து பார்ப்பது ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த பக்தரிடம் பிரேமை எந்த அளவுக்கு இருக்குது என்னிடம்
அது மட்டும்தான் பகவான் வந்து பார்க்கிறார். அதனால தான் பகவான் வந்து எல்லாரையும் வந்து ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் பகவானுடைய உயர்ந்த குணம் இல்லையா? அதுதான் பகவான் வந்து அந்த உயர்ந்த நிலையில் வந்து இருக்கின்றார். அந்த குணங்களோடு ஈக்குவலாக யாருமே வந்து வைக்க முடியாது. அதுதான் இல்லையா வந்து ஸ்ரீனிவாசாரிய பிரபு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வந்து படிக்கின்ற ஒவ்வொரு இதுலேயும் வந்து லீலையிலும் ஸ்லோகத்திலும் வந்து நம்ம பார்க்கும்போதும் எல்லா இடத்துலையும் பகவானுடைய குணங்கள் வந்து இருக்குது. 64 குணங்களில் வந்து ஒரு குணம் இல்லைன்னா 2 குணம் எல்லாத்துலேயும் வந்து அதில் வந்து இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம நினைத்து பார்த்து படிக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து பகவானோட அந்த அன்பு வந்து வளர்த்து கொள்ள முடியும் இல்லையா? நாமளே பார்க்குறோம் இல்லையா? ஒரு நபரை பார்க்குறோம், இங்கே நல்ல குணங்கள் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்பி பேசுவோம் இல்லையா? அந்த நபரை காட்டி இவங்க இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி அந்த நபர் மேலே ஒரு நமக்கு ஒரு ஈர்ப்பு இல்லையா, ஒரு அன்பு, ஒரு அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி வந்து வரும். இப்போ அதே மாதிரி இந்த பகவானிடம் முழுமையாக இருப்பது உயர்ந்த குணங்கள் எல்லாமே வந்து பகவானிடம் வந்து இருக்குது. ஏன்னா பகவான் தான் எல்லாருக்கும் வந்து சர்வ காரணம் மூலமாக இருக்கிறார். ஒரு நபரிடம் வந்து ஒரு நல்ல குணம் வெளிப்படுதுன்னா அது பகவானிடமிருந்து வந்தது தான். அப்போ முழுமையாக இருப்பவர் பகவான் தான். அந்த 64 குணங்களையும் பகவானோட அந்த குணங்களையும் வந்து நாம் தெரிந்து கொண்டு பகவானை வந்து நம்ம வந்து அந்த குணங்களோடு அறிந்து கொள்ளும்போது பகவானிடம் வந்து நம்ம அன்பு பரிமாற்றம் வந்து செய்து கொள்ள முடியும். அதுதான் இங்கே வந்து சொல்லப்படுது. இதுவே பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையேயான திவ்யமான அன்பு பரிமாற்றமாகும். உயிர்வாளிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயான உறவு நித்தியமானதாகும் இல்லையா? நமக்கும் வந்து இந்த பிறவியில் எத்தனையோ உறவுகள் வந்து நமக்கு கிடைக்கலாம் இல்லையா? சில பேர் நமக்கு பிடிக்கலாம், சில பேர் வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லையா? பல பேர் நமக்கு பிடிக்கலை, அதுதான் உண்மை. பிரகலாத் மகாராஜ் எப்படி சொல்கிறாங்கன்னா இல்லையா, இப்போ நரசிம்ம ஜெயந்தி வந்து வருது, வரப்போகுது. அப்போ வந்து அந்த பிரகலாத் மகாராஜ் வந்து சொல்கிறாங்க, நமக்கு வந்து யாரை வந்து பிடிக்கலையோ வாழ்க்கை முழுக்க அவங்களோட இருக்கணும் இல்லையா? யார் பிடிக்குதோ அவங்களோட இருக்க முடியாது இல்லையா? பிரகலாத் மகாராஜா பாருங்க எப்படி அனுபவம், அவங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க, பகவானோட வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ அதனால் இங்கே சந்தோஷமே வந்து இல்லை பகவானே. அதனால் உங்கள் எந்த சந்தோஷம் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னாக்கா, ஆனந்தம் இருக்கணும்னா உங்களுடைய பக்தி சேவையில் மட்டும்தான். தயவு செய்து என்னை வந்து ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார் இல்லையா? அதுதான் பிரகலாத் மகாராஜ பிரார்த்தனை ரொம்ப அருமையாக வந்து இருக்கும், நாம் வந்து சொல்லலாம். இப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ எத்தனையோ உறவுகள் நமக்கு வந்து இருக்கலாம் இந்த பிறவியில். சில உறவுகள் நம்மளோட பல காலம் வந்து நம்ம நீடித்து வாழலாம், இல்லைன்னா ஒரு சில உறவுகள் குறுகிய காலம் வந்து இருக்கலாம். ஆனால் எந்த உறவும் வந்து நித்தியமானது இல்லை இல்லையா? எல்லாமே வந்து காலத்தால் பிரிக்கப்பட்டு விடும், இல்லைன்னா நாம் அவர்களை விட்டு சென்று விடுவோம். இல்லைன்னா முற்பிறவியில் நம்ம இதுக்கு முந்தைய பிறவியில் நம்ம எந்த உடலில் இருந்தோன்னு தெரியாது, அதற்கும் ஒரு உறவு இருந்தது. இனி வரப்போகும் பிறவியில் அதுக்கும் நமக்கு வந்து ஒரு உறவு இருக்கும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நித்திய உறவு யார் நமக்கு இல்லையா? அப்போ வந்து பார்க்கும்போது பகவானுக்கும் நமக்கும் மட்டும்தான் நித்திய வந்து உறவு வந்து இருக்குது. அதான் இங்கே சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. உயிர்வாளிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயான உறவு நித்தியமானதாகும். இந்த உறவு மறக்கக்கூடியதல்ல என்பதை நாம் அர்ஜுனனின் நடத்தையிலிருந்து புரிந்து கொள்ளலாம் இல்லையா? விஸ்வரூபம் பார்த்த பிறகும் அர்ஜுனன் வந்து தன்னுடைய பகவானுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கின்ற அந்த உறவை வந்து மறந்து விடவில்லை. அதுதான் அது சில பிரபுபாதர் கூட வந்து அதே தான் சொல்கிறாங்க. நான் வந்து புதுசாக வந்து எதுவுமே வந்து சொல்லலை, எல்லாருக்குள்ளேயும் பகவானுடைய பகவத் பிரேமை வந்து மறைஞ்சிருக்கு. அது என்ன ஆச்சுன்னா நம்ம மறந்துட்டோம், அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும் இல்லையா? இதுக்கு வந்து உதாரணம் எப்படி சொல்லப்படுதுன்னா, இப்போ வந்து ஒரு அறை இருக்குது. இப்போ அந்த அறையை வந்து நம்ம 1 வருடம் 2 வருடம் வரைக்கும் வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்தவே இல்லை, பூட்டியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 வருடம் 2 வருடம் கழித்து திறந்தோம்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு தூசியாக இருக்கும் இல்லையா? தெரியவே தெரியாது நமக்கு. அப்போ வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பண்ணும்போது என்னாகும், அந்த ரூமே வந்து ரொம்ப அழகாக வந்து தெரியும் இல்லையா? அப்போ இன்னொரு உதாரணம் வந்து சொல்லலாம். இப்போ வந்து கண்ணாடி இல்லையா? இதே மாதிரி தான் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கிற ரொம்ப தூசியாக இருக்குது. நம்ம முன்னாடி போய் நின்று நம்ம முகமே வந்து தெரியாது. அதை வந்து நல்லா தண்ணி விட்டு கழுவி இல்லை விபூதியெல்லாம் வந்து வச்சு தொடச்சோன்னா ரொம்ப பளபளப்பாகிடும், இருக்கிற எல்லா அழுக்கும் வந்து போயிடும். இப்போ அதே மாதிரி தான் நமக்குள்ளே வந்து நாம் வந்து நான் அனுபவிக்கணும், நான் தான் இந்த உடல், இதுதான் என்னுடைய உறவு அப்படின்னு சொல்லி நம்ம பலவிதமான அந்த ஆசைகளை வந்து நான் வந்து போட்டு 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 பகவானுடைய உறவை வந்து நம்ம மறந்துட்டோம். அதை வந்து நம்ம வந்து எப்படி அந்த கண்ணாடியில் தூசி வந்து நம்ம நல்லா துடைக்கும் போது அதுக்கப்புறம் நம்முடைய முகம் வந்து எப்படி தெளிவாக தெரியுதோ, அதே மாதிரி நம்முடைய மனக்கண்ணாடியை சேத்தோ தர்ப்பணம் ஆர்ஜனம் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி நம்ம துடைக்கும் போது என்னாகுது,
எந்த அளவுக்கு அழுக்குகள் இருக்கோ இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து டெய்லி வந்து பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட அளவு அந்த சுற்றுக்கள் வந்து நமக்கு இருக்கும். அதை வந்து நம்ம தினமும் சொல்லும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுடைய உறவு வந்து உயர்ந்த நிலையில் போகும்போது அது நமக்கு வந்து வெளிப்படுத்தப்படும். ஏன்னா நம்மளுடைய மனக்கண்ணாடியை வந்து தூய்மை செய்யும்போது என்னாகும், எப்படி நம்ம அந்த கண்ணாடியில் அழுக்கு தொடச்ச நல்லா க்ளீனாக தொடச்ச உடனேயே அந்த கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும்போது நம்முடைய உருவம் அப்படியே வந்து எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் நம்முடைய மனக்கண்ணாடி வந்து முழுமையாக தூய்மை அடையும் போதும் பகவான் நமக்குள்ளே இருக்கிறதை வந்து நாம் பார்க்க முடியும். அது உண்மை, அதான் சொல்லப்படுது, சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, இது வந்து விளக்கியிருக்காங்க. அதுதான் இப்போ அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதே தான் துருவ மகாராஜா பார்த்தார். தன்னுடைய எல்லா புலன்களையும் வந்து மூடி நம்ம வந்து எப்படி பார்க்குறோன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக பார்க்குறோம் இல்லையா. எல்லா புலன்களையும் மூடி உள்நோக்கி வந்து பார்க்கும்போது நம்முடைய ஹிருதயத்தில் எல்லாருடைய ஹிருதயத்தில் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். அதை வந்து நம்ம பார்க்க வேண்டும். அதுதான் ஆனந்தம். ஆனந்தம் வெளியே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோன்னா வெளியே தான் ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கோம். இந்த பௌதிக உலகத்தில் ஆனந்தமே இல்லை இல்லையா. துக்காலையும் அசாஸ்வதான் பகவான் சொல்லிட்டாங்க இல்லையா. இங்கே ஆனந்தம் வந்து தேடுவது எப்படி, பாலைவனத்தில் தண்ணீரை தேடுவது மாதிரி. பாலைவனத்தில் தண்ணீரே இல்லை, எங்கே தேடினாலும் தண்ணீர் கிடைக்காது. தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணீர் வந்து இருக்காது. இப்போ அதே தான். அப்போ ஆனந்தம் வந்து இருப்பது நமக்குள்ளே தான் இல்லையா. பகவான் நம்முடைய ஹிருதயத்தில் நமக்கு பக்கத்திலே இருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம மறந்துட்டோம் இல்லையா. அழுக்குகள் மேலே அழுக்குகள் வந்து போட்டு 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 என்ன ஆச்சு, நம்ம அந்த பகவான் இருக்கின்ற அந்த உறவை வந்து மறந்துட்டோம். அந்த உறவை புதுப்பிக்கணும். அதை வந்து சில ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சொல்கிறாங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லும் போதும் கிருஷ்ண பிரேமை அளவுக்கு வந்து உயர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து சில நார்த்தமதாஸ் தாக்கூர் கூட வந்து சொல்கிறாங்க, கோலோகேர பிரேமதன் ஹரிநாம சங்கீர்த்தன் அப்படின்னு சொல்லி. கோலோகத்தில் இருக்கின்ற அந்த பிரேமை தான் ஹரிநாம சங்கீர்த்தனமாக இந்த கலியுகத்தில் வந்து இறங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ அதுதான் இப்போ வந்து பகவானுடைய நாமத்தை எந்த அளவுக்கு சொல்கிறோமோ இப்போ பகவானோடு இருக்கின்ற அந்த உறவை வந்து நாம் புதுப்பிக்க முடியும். ஏன்னா எல்லோரும் இருந்திருக்கோம் ஆன்மீக உலகத்தில் பகவானோட ஏதோ ஒரு உறவில் வந்து நாம் எல்லாருமே இருந்திருக்கோம். ஆனால் அந்த உறவை வந்து மறந்துட்டோம். அந்த உறவை வந்து திரும்ப உயிர்ப்பிக்கணும் இல்லையா. அப்போ அதுதான் அதை வந்து இங்கே கிருஷ்ண பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. உயிர்வாளிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயான உறவு நித்தியமானதாகும். இந்த உறவு மறக்கக்கூடியது அல்ல என்பதை நாம் அர்ஜுனனின் நடத்தையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் ஏன்னா பகவானுக்கு நம்ம மேலே மிக உயர்ந்த அன்பு. அதனால தான் பகவான் வந்து நம்ம எந்த உடல் எடுத்தாலும் நம்ம கூடயே வந்து வர்றாங்க பரமாத்மாவாக. ஆனால் நாம் தான் மறந்துட்டோம். பகவான் வந்து நம்மை வந்து மறக்கவில்லை. நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஏற்பாடும் நம்ம கேட்காமலே பகவான் வந்து செஞ்சிட்டாங்க இல்லையா. நமக்கு வந்து ஒரு நபரை வந்து பிரியம் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், சரி அவர் எப்படி வேணாலும் பண்ணட்டுப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி தான் நாம் மறந்தாலும் பகவான் வந்து நம்மை மறப்பதில்லை. திரும்பி வந்து நம்ம எப்படி வந்து அவர்களை வந்து அந்த உண்மை நிலையை வந்து ஞாபகப்படுத்தி எப்படி கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் பகவான் வந்து வற்புறுத்தலை. பகவான் வந்து புரிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. அந்த ஒரு பகவான் சொல்கிற அந்த ஒரு சலுகை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தவறாக பயன்படுத்திடுறோம் இல்லை. ஒரு சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நம்ம தவறாக பயன்படுத்தி வந்து பகவானிடமிருந்து பிரிந்து வந்து ஆனந்தம் அனுபவிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு ஆனந்தம் கிடைக்கல. அதுதான். அப்போ கிருஷ்ணரது வைபவத்தை விஸ்வரூபத்தில் கண்ட போதிலும் அவருடனான தனது நட்புறவை அர்ஜுனனால் மறக்க முடியவில்லை. ஸ்லோகம் 43. விதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य பூஜ்யஸ்ச குருர்கரீயான் நத்வத் சமோஸ்தியப்திக குதோன்யோ லோகத்ரயே அப்ய பிரதிமா பிரபாவ. இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அசைகின்ற அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை. வழிபாட்டிற்கு உரியவர்களில் முதன்மையானவரும் பரம ஆன்மீக குருவும் நீரே. உமக்கு சமமானவோ உம்முடன் ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது. அவ்வாறு இருக்கையில் அளவற்ற சக்தியின் இறைவனே, இந்த மூவுலகில் உம்மை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? இல்லையா. திரும்ப திரும்ப அதே தான் வந்து இங்கே வந்து பிரார்த்தனைகள் வந்து சொல்லப்படுது இல்லையா. நம்ம வந்து நிறைய தடவை பார்க்குறோம் இல்லையா. எல்லாத்துக்கும் பகவான் தான் தந்தை அப்படின்னு சொல்லிட்டோம். வழிபாட்டுக்கு உரியவர்களில் முதன்மையானவரும் பகவான் தான், பரம ஆன்மீக குருவும் கூட நீங்களே
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உமக்கு சமமானவரும் உம்முடன் ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது இல்லையா? பகவானுக்கு நிகர் பகவான் தான் இல்லையா? வேறு யாருமே வந்து பகவானுக்கு நிகராக சொல்லவே வந்து முடியாது. இப்போ அளவற்ற சக்தியின் இறைவனே இல்லையா? பகவானுக்கு எப்படின்னா பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே, பகவானுக்கு வந்து பலவிதமான சக்திகள் வந்து இருக்குது. இப்போ இந்த மூவுலகில் உம்மை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது. ஏன்னா பகவானுடைய அந்த செயல்கள் எல்லாமே வந்து யாருக்கு நிகராக கூட வந்து ஆக முடியாது இல்லையா? பகவான் வந்து இங்கே வரும்போது 3 மாத குழந்தையாக இருக்கும்போதும் பூதனா அரக்கியை வந்து கொன்றார். அதுக்கப்புறம் 7 வயதில் கோவர்தன மலையை வந்து தூக்கினார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டியது. அதுக்கப்புறம் வந்து துவாரகையில் வந்து 16,108 மனைவிகளை வந்து திருமணம் செய்தது. இந்த செயல்கள் எல்லாமே வந்து எப்படின்னா வைகுண்ட லோகத்தில் இருக்கின்ற நாராயணருக்கே வந்து அதிசயமாக இருக்காமா. அந்த அளவுக்கு வந்து பகவானுடைய செயல்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதான் வந்து இங்கே மூவுலகில் உம்மை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து இங்கே பிரார்த்தனை செய்கிறார். இப்போ வந்து ஒரு தந்தை தனது மைந்தனால் வணங்கப்படுவது போல் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரும் வழிபாட்டுக்குரியவர். அவரே ஆன்மீக குரு. ஏனெனில் பிரம்மாவிற்கு ஆதியில் வேத ஞானத்தை கொடுத்தவரும் தற்போது அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசித்தவரும் அவரே இல்லையா? பரம ஆன்மீக குரு அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து இங்கே சொன்னதை இங்கே ஸ்ரீ பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க இல்லையா? ஏன்னா வந்து பிரம்மா ஹிருதயே ஆதிக்கவையே அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்தில் வந்து வருது இல்லையா? பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் வேத ஞானத்தை புகட்டியவர் பகவான் தான். அதனால் பகவான் தான் ஆதி குருவாக வந்து இருக்கின்றார், பரம ஆன்மீக குருவாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கும் பகவான் தான் இந்த பகவத்கீதையை உபதேசித்தார். அப்போ நீங்கள் தான் வந்து பரம ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலும் தற்போதைய காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு என்பவர் கிருஷ்ணரிலிருந்து தொடங்கும் சீட பரம்பரையின் வழியில் வருபவராக இருக்க வேண்டும். கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக இல்லாமல் திவ்யமான விஷயங்களை கற்றுத்தரும் ஆசிரியராகவோ ஆன்மீக குருவாகவோ எவருமே ஆக முடியாது. அதில் யார் வந்து ஆன்மீக குரு ஆக முடியும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுது இல்லையா? கிருஷ்ணனுடைய வழிகள் சீட பரம்பரையில் வந்து வருபவராக இருக்க வேண்டும். இப்போ கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக வந்து இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ வந்து அதனால்தான் வந்து குருவுடைய அந்த ஒரு தோன்றிய நாள் அன்னைக்கு எப்படின்னா வியாச பூஜை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து இது செலிப்ரேட் வந்து செய்கிறோம். ஏன்னா வந்து வியாசதேவருடைய பிரதிநிதி ஆன்மீக குரு, அதனால தான் வந்து வியாச பூஜை அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ இறைவன் எவ்விதத்திலும் எல்லா விதத்திலும் வணங்கப்படுகிறார். அவர் அளவிட முடியாத சிறப்பை உடையவர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் யாரும் இருக்க முடியாது. ஏனெனில் ஆன்மீக மற்றும் பௌதிக தோற்றங்கள் இரண்டிலுமே கிருஷ்ணருக்கு சமமானவரோ உயர்ந்தவரோ யாரும் இல்லை இல்லையா? இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? பௌதிகம் இங்கே பௌதிக உலகத்தில் வந்து வரும்போதும் இல்லையா பகவான் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு செயல்களை வந்து செய்கிறார். அதுக்கப்புறம் இங்கே வந்து பகவான் வெளிப்படுத்திய அந்த ஐஸ்வர்யங்கள் கூட ஆன்மீக உலகத்தில் வெளிப்படுத்தவில்லையாமா வைகுண்ட லோகத்தில். சில பிரபுபாதர் வந்து இதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்குகிறார். இங்கே பௌதிக உலகத்தில் வெளிப்படுத்தின ஐஸ்வர்யங்கள் கூட வைகுண்ட லோகத்தில் வந்து வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இந்த பௌதிக உலகத்தில் இருக்கின்ற அந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு பகவான் அந்த சலுகையை வந்து காட்டுகிறார் இல்லையா? ஏன்னா பகவான் ஏன்னா எல்லா உயிர்வாளிகளையும் தன்னுடன் வந்து தன் பக்கம் வந்து இழுத்து கொள்வதற்காக. ஏன்னா வந்து இங்கே எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா? அப்போ அதுலேருந்து பகவான் வந்து அவரை வந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? பகவானுடைய அந்த பௌதிக உலகம் எந்த மாதிரி வந்து இருக்குது இல்லையா? ரெண்டுக்கும் மூலம் பகவான் தான். ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் பகவான் தான். பௌதிக உலகத்தையும் ஆன்மீக உலகத்தையும் அனுபவிப்பவரும் பகவான் மட்டும்தான். சுகதேவ கோஸ்வாமி தான் வந்து பிரார்த்தனையில் வந்து சொல்லும் போதும் இரண்டுமே பகவான் தான் அனுபவிக்கிறார். ஆனால் முக்கியமாக வந்து அனுபவிப்பாளர் ரெண்டுமே அவராக இருந்தாலும் ஆனால் பகவான் நிச்சயமாக கோலோக விருந்தாவனத்தில் தமது பக்தர்களுடன் ஆன்மீக உலகில் அவர் வந்து அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ அனைவரும் அவருக்கு கீழ் இருப்பவர்களே, அவரை மிஞ்ச யாராலும் முடியாது. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷதத்தில் 6.8 கூறப்பட்டுள்ளது. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்சாப்யதி கஷ்ச திருஷ்யதே. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு சாதாரண மனிதரைப் போல் புலன்களும் உடலும் உண்டு. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவரது புலன்கள் உடல் மனம் ஆகியவற்றிலிருந்து அவர் வேறுபட்டவர் அல்ல இல்லையா? நம்மளை மாதிரி வந்து பகவானுக்கு வந்து புலன்கள் இருக்குது
ஆனால் வந்து சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா பகவானுக்கு வந்து புலன்கள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் புலன்கள் இல்லை அப்படின்னு சொல்வது எப்படி அப்படின்னாக்கா, பகவானுக்கு பௌதிகமான புலன்கள் வந்து கிடையாது இல்லையா. ஒவ்வொரு புலன்களும் வந்து மற்ற புலன்களின் வேலையை வந்து செய்யும். அங்காணியசிய சகலேந்திரிய விருத்தி வந்தீர் அப்படின்னு சொல்லி பிரம்ம சங்கீதையில் பிரம்மதேவர் பாடுகிறார். இப்போ வந்து அனைத்து எல்லாமே ஒன்று தான். பகவானுடைய புலன்களும், பகவானுடைய உடலும், பகவானுடைய மனமும், பகவானுடைய ஆத்மாவும் எல்லாமே ஒன்று தான். பகவானிடமிருந்து வேறுபட்டதே கிடையாது. இது நமக்கு வந்து புரிதலுக்கு அப்பாற்பட்டது இல்லையா. நம்முடைய உடலும் ஆத்மாவும் வந்து வேறு. இது உபனிஷதத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈஷ உபனிஷதத்தில் வந்தும் பகவான் வந்து எப்படின்னு நரம்பற்றவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லையா. நமக்கு வந்து ஒரு நரம்பு கட்டாயிடுச்சுனாலே நமக்கு பிரச்சனை. ஆனால் பகவான் வந்து எப்படின்னா நரம்பற்றவர். அதுக்கப்புறம் வந்து காற்று எவ்வளோ வேகமாக வந்து போகக்கூடியது இல்லையா. அர்ஜுனன் வந்து இங்கே சொல்கிறாங்க, நான் வந்து காற்றை கூட கட்டுப்படுத்த விடுவேன் கிருஷ்ணா, ஆனால் மனதை என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த மனதையும் விட வேகமாக செல்லக்கூடியவர் பகவான் இல்லையா. நம்ம வந்து பாருங்களேன், நம்மளுடைய மனம் எவ்வளோ வேகமாக பயணம் செய்யும் இல்லையா. நம்ம வந்து ஒரு தூரமான ஒரு இடத்திற்கு நம்ம பயணம் செஞ்சுருக்கோம்னா அந்த இடத்தை இப்போ நினச்ச உடனே நம்முடைய மனம் அங்கே போயிடும். ஆனால் அதை விட வேகமாக பயணிக்கக்கூடியவர் பகவான் இல்லையா. எப்படி வந்து பகவானுக்கு வந்து புலன்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியும் இல்லையா. கஜேந்திரன் வந்து அழைத்த உடனே பகவான் வந்து வந்தார் இல்லையா. திரௌபதி அழைத்த உடனே பகவான் வந்து வந்தார். அப்போ வந்து பகவானால் வந்து இது எல்லாமே வந்து செய்ய முடியும். அப்போ நம்ம வந்து பகவான் இங்கே வரும்போது எத்தனையோ செயல்கள் வந்து பகவான் வந்து இங்கே செய்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதன் மாதிரி. அதனால் வந்து சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, பகவானும் வந்து நம்மளை மாதிரி தான் ஒரு சாதாரண மனிதர், இது கொஞ்சம் சக்தியாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களை வந்து பகவத்கீதையில் பகவான் எப்படி கண்டிக்கிறார்னா, அவஜானந்தி மாமூடா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து கண்டிக்கிறார். அப்போ வந்து பகவானுடைய புலன்கள் வந்து எல்லாமே வந்து உன்னதமானவை, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பௌதிகமானது கிடையாது. அவரை பக்குவமாக அறியாத முட்டாள்கள் அவரது ஆத்மா, மனம், இதயம் மற்றும் அனைத்திலிருந்து அவர் வேறுபட்டவர் என்று கூறுகின்றனர். கிருஷ்ணர் பூரணமானவர் என்பதால் அவரது செயல்களும் சக்திகளும் உன்னதமானவை. கிருஷ்ணர் எப்படி பூரணமானவராக இருக்கிறார் இல்லையா. பூர்ணசிய பூர்ணம் ஆதாய உச்சியதே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லையா. அப்போ வந்து என்னென்னா, பகவான் வந்து பகவானிடமிருந்து இதுக்கு வந்து பிரம்மதேவர் சொல்லும் போதும் இந்த ஒரு மெழுகுவத்தி இருக்குது இல்லையா. ஒரு மெழுகுவத்தியிலேருந்து எத்தனையோ மெழுகுவத்திகள் வந்து நம்ம ஏற்றி வைத்தாலும் அது எல்லாமே ஃபஸ்ட்டு மெழுகுவத்தி அப்படி தான் வந்து இருக்குது இல்லையா. மற்ற மெழுகுவத்தி அதே மாதிரி எரியுது. ஆனால் மூலம் அப்படின்னு சொல்லி ஒரு மெழுகுவத்தி இருக்குது இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் பகவானிடமிருந்து எல்லா அவதாரங்களும் பிரிந்து வந்தாலும், பகவானிடமிருந்து எல்லா சக்திகளும் பிரிந்து வந்தாலும் பகவான் வந்து எதுவும் குறையவில்லை. அதே மாதிரி தான் வந்து இருக்காங்க, குறையற்றவராக. இது நம்முடைய புலன்களுக்கு புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டது இல்லையா. ஒன்றுலேருந்து ஒன்று எடுத்தோம்னா எதுவுமே இல்லை. இதுதான் நம்முடைய பௌதிக கணக்கு. ஆனால் ஆன்மீக கணக்கு பொறுத்தவரையிலும் ஒன்றிலிருந்து ஒன்றை எடுத்தால் ஒன்று தான். இது நமக்கு புரியாது. அதான் வந்து இங்கே சொல்லப்படுது, கிருஷ்ணர் பூரணமானவர். கிருஷ்ணனிலிருந்து எத்தனைய சக்திகள் எது வேணாலும் பிரிந்து வந்தாலும் பகவான் என்றுமே பூரணமானவராக, பகவான் எப்போவுமே அதே மாதிரி தான் நெஞ்சி இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதான் வந்து இங்கே பகவான் கிருஷ்ணர் பூரணமானவர் என்பதால் அவரது செயல்களும் சக்திகளும் உன்னதமானவை. கிருஷ்ணனுடைய புலன்கள் நமது புலன்களை போன்றதில்லை என்ற போதிலும் அவரால் புலன் சார்ந்த எல்லா செயல்களையும் செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. அதான் உன்னதமான புலன்கள். நம்மளை மாதிரி பௌதிக புலன்கள் வந்து கிடையாது. நம்முடைய பௌதிக புலன்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான் இல்லையா. ரொம்ப நேரம் நம்ம வந்து எதையோ வந்து டிவியே வந்து ஃபோனே வந்து பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நேரம் தான் இல்லை. எந்த புலன்களும் பாருங்களேன், திரும்ப திரும்ப பயன்படுத்தினோம்னா என்ன ஆகும்னா அந்த புலன்கள் வந்து வலவு இல்லாமல் போயிடும் இல்லையா. ரொம்ப டயர்டாயிடும், சோர்ந்து போயிடும். ஆனால் பகவானுடைய புலன்கள் வந்து அப்படி கிடையாது இல்லையா. பகவானுடைய புலன்கள் உன்னதமானவை இல்லையா. ஒரு புலன்கள் நம்ம பகவானுடைய காதாலேயே வந்து சாப்பிட முடியும், நம்மளால் காதால் கேட்க மட்டும்தான் முடியும், அவ்வளோதான். இது முடியாது இல்லையா. இதில் வந்து எப்படி ஆச்சாரியர்கள் எல்லாமே எப்படி விளக்குறாங்கன்னா, பகவானுடைய ஸ்ரீமதி ராதாராணியுடைய அந்த இதை வந்து விளக்குறாங்கன்னா, பகவானுடைய இதில் ராதாராணியோடைய கண்ணும் வந்து காதும் வந்து பேசுதாமா, அது ரெண்டுமே பேசிக்குதாமா. இதெல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அவ்வளவு கருணை வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு புலன்களும் வந்து தனித்தனியாக அந்த உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஆச்சாரியர்கள் வந்து விளக்குறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து அப்படியே அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியும், அவ்வளோதானே ஒழிய நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியாது
ஆனால் வந்து பகவானுடைய புலன்கள் எல்லாமே உன்னதமானவையாக வந்து இருக்குது, பௌதிகமானவை வந்து கிடையாது. எனவே அவரது புலன்கள் எல்லைக்கு உட்பட்டவையோ பக்குவமற்றவையோ அல்ல. அவரை விட பெரியவராக யாரும் இருக்க முடியாது, அவருக்கு சமமானவராகவும் யாரும் இருக்க முடியாது. அனைவரும் அவரை விட தாழ்ந்தவர்களே. இது வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, பரமபுருஷனுடைய அறிவு, பலம், செயல்கள் என அனைத்துமே திவ்யமானவை இல்லையா? பகவானுடைய அறிவு இல்லையா? பகவத்கீதையில் சொல்ல அந்த அறிவு வந்து வேறு யாராலையும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு சொன்ன அதே பகவத்கீதை இன்றைய வரைக்கும் அது என்ன எப்படி இருக்குது? எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது இல்லை? எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லாவித நபர்களுக்கும் பொருத்தமானதாக வந்து இருக்குது பகவானுடைய அந்த பகவத்கீதை. அதனால தானே பகவான் ஸ்ரீ பிரபுபாதர் வந்து எல்லா மொழிகளிலும் வந்து பகவத்கீதை மொழிபெயர்க்கப்பட்டு விநியோகிக்கப்படுது. எல்லாருமே அதை படித்து பக்தர்களாக மாறுகிறார்கள் இல்லையா? இந்த மாதிரி அறிவு எங்கேயுமே வந்து கொடுக்க முடியாது இல்லையா? இந்த பகவத்கீதை வந்து படித்த பிறகு எத்தனை பேர் வந்து உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு இல்லையா? எத்தனை பேர் தங்களுடைய மனதினுடைய மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு இல்லையா? அப்போ பகவானிடம் சொன்ன மாதிரி அந்த அறிவு யாராலையும் கண்டிப்பாக கொடுக்கவும் முடியாது. நம்ம வந்து யூகித்து கூட வந்து பார்க்க முடியாது பகவத்கீதை அந்த கொடுத்த அந்த நாலேஜ் இல்லையா? நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் பாருங்களேன், எவ்வளவு அர்த்தங்கள் வந்து பொதிந்தி இருக்கு இல்லையா? ஸ்ரீ பிரபுபாதனுடைய கருணையால் வந்து நமக்கு வந்து இதெல்லாமே வந்து படித்து புரிந்து கொள்ள முடியுது. இது எப்படி வந்து சாத்தியம் இல்லையா? ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பகவத்கீதை எழுதியிருக்காங்க. நாமளாக வந்து ஏதோ படித்து புரிஞ்சாலும் எதுவுமே வந்து புரியாது. ஏன்னா எவ்வளவு அர்த்தங்கள் பொதிந்ததாக வந்து இருக்குது. எப்படி வந்து இது எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் காலத்தால் அழிக்கப்படாமல் வந்து இதை வந்து கொடுக்க முடியும். பகவானால் மட்டும்தான் இது வந்து செய்ய முடியும். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. பகவானுடைய அறிவும் திவ்யமானது, பகவானுடைய பலம் இல்லையா? பகவானுடைய பலத்துக்கு ஈடு கண்டிப்பாக யாராலையும் வந்து நிகராக வந்து செய்ய முடியாது இல்லையா? எப்படி வந்து ஒரு சிண்டு விரலில் வந்து மலையை வந்து தூக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக அது சாத்தியமற்றது. பகவானுடைய செயல்கள் இல்லையா? ஒவ்வொரு செயல்கள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது இல்லையா? ஒவ்வொரு லீலைகளும் எவ்வளவு விஷயங்கள் இல்லையா? எவ்வளவு குணங்கள் இல்லையா? இது எல்லாமே வந்து பொதிந்திருக்கு. இது எல்லாமே ஆச்சாரியர்களுடைய இருதயத்தில் பகவான் ஒழித்து வைக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு லீலைகளில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் வந்து ஒரே லீலை தான், ஆனால் வெவ்வேறு விதமாக விளக்கியிருப்பார்கள். எப்படி வந்து அவங்க வந்து அதை சுவைக்கிறாங்க பாருங்களேன். பகவான் எப்பயோ செஞ்சது லீலை இல்லையா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து துவாபர யுகத்தில் வந்து பகவான் வந்து லீலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த லீலை வந்து இன்று வரைக்கும் நம்ம கேட்குறோம் இல்லையா? இன்னும் கேட்க கேட்க நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அதே தான் பாருங்களேன், ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் சில பிரபுபாதர் ஒரு விளக்கம் வந்து நமக்கு நம்ம வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அதே லீலையை வேறொரு கண்ணோட்டத்தில் வந்து அவர் விளக்குவார். ரொம்ப அழகாக இருக்கும், அது ஒரு சுவையாக இருக்கும், அது வேறு விதமான சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? எவ்வளவு குணங்கள், எவ்வளவு லீலைகள், எவ்வளவு அந்த மர்மங்கள், பகவானுடைய லீலைகள் எல்லாமே வந்து அதில் வந்து அடங்கியிருக்கும் பகவானுடைய செயல்களில் இல்லையா? அதான் சொல்லப்படுது, பகவானுடைய செயல்கள் எல்லாமே யார் ஒருவர் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி வந்து உணர்றாங்களோ அவங்க இந்த பௌதிக உலகத்தில் பிறவி எடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி பகவான் வந்து கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. இது நம்ம தெரிஞ்சாலே போதும் இல்லையா? பகவான் என்றுமே உன்னதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகவானுடைய லீலைகள் என்றுமே நித்தியமானது இல்லையா? இந்த பிரபஞ்சத்தில் முடிஞ்சதுன்னா வேறொரு பிரபஞ்சத்தில் எங்கேயும் பகவானுடைய லீலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? யார் ஒருவர் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம இந்த திரும்ப பௌதிக உலகத்தில் வர தேவையே இல்லை. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு துறவு செய்ய வேண்டாம் இல்லையா? எதுவுமே வந்து நம்ம செய்ய வேண்டாம். நம்ம பகவானுடைய லீலைகள் ஜஸ்ட்டு கேட்டு உள்ளது உள்ளபடி அப்படியே எடுத்துக்கொண்டாலே போதும், நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போயிடலாம் முழு நம்பிக்கையோடு கேட்டு இல்லையா? பாருங்கள் எவ்வளவு எளிமை, எவ்வளவு எளிமையாக பகவான் வந்து நமக்காக வந்து கொடுத்திருக்கிறார். இதுக்கு விட எளிமையாக கண்டிப்பாக யாராலையும் வந்து கொடுக்க முடியாது. இதே வந்து நாரத முனிவர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து இந்த கடுமையாக தவம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் செஞ்சும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலைன்னா நீ தவம் செஞ்சு வேஸ்ட்டு. நீ கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ தவம் செஞ்சும் வேஸ்ட்டு இல்லையா? ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? நம்ம வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பகவானே கஷ்டப்பட்டு தவம் செய்யணும்னு சொல்லி அவசியமே இல்லை இல்லையா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் செஞ்சும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலைன்னா தவம் செய்தும் வேஸ்ட்டு தான். இப்போ அதுதான் அதுக்கப்புறம் வந்து பக்தி ரசாமிர்த சிந்துவில் ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகாக வந்து விளக்குறாங்க. பக்தி சேவை செய்வதற்கு வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை செய்வதற்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லும் போதும் ரொம்ப அழகாக வந்து விளக்குறாங்க ஸ்ரீ ரூப கோஸ்வாமி. எப்படின்னா அறிவும் துறவும் வேணும்
அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையே. நான் அறிவு வந்தால் தான் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனேத்தி ஆசு வைராக்கியம் ஞானம் சே அகைத்துக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. நமக்கு ஞானம் தெரிஞ்சது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து துறவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி. இது ஆரம்ப நிலைக்கு வந்து பொருந்தலாம். ஆனால் வந்து இது பக்தி தொண்டு சேவை செய்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தகுதி என்ன அப்படின்னாக்கா நாம் வந்து பகவானுக்கு பக்தி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உள்ள ஆசை, மனப்பூர்வமான ஆசை அது இருந்தாலே போதுமாமா. பாருங்களேன், அதுதான் தகுதியாமா. வேறு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ அழகாக வந்து விளக்குறாங்க. அது வந்து நம்ம ஒழுக்கமாக செய்யணும், அவ்வளோதான். செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் செய்கிறது ஒரு நாள் செய்யலை அப்படி இல்லை. நான் மனப்பூர்வமாக நான் பகவானுக்காக செய்வேன். அந்த சேவை ஒரு சின்னதோ பெருசோ அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. பகவானுக்கு வந்து பெரிய சேவை செய்கிற பக்தருக்கு ஒரு வித மாதிரி, சின்ன சேவை செய்வதற்கு ஒரு வித மாதிரி அப்படியெல்லாம் பகவான் வந்து பார்க்கல. பகவான் வந்து அந்த பாவத்தை தான் எடுத்துக்கிறார். ஒரு சின்ன அளவு சேவை இருந்தாலும் எந்த மனநிலையோடு அந்த பக்தர் வந்து செய்கிறார். ஐயோ செய்யணுமா அப்படின்னு சொல்லி செய்கிறது சேவையே கிடையாது. பகவான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இப்போ நாமளே பார்த்துக்கோம் இல்லையா. நாமளே வந்து ஒருத்தர் வந்து இருக்காங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றாங்கன்னா ஏதோ ஒரு கோபத்திலே தட்டில் வந்து ஏதோ வந்து வைக்கிறோம். நமக்கே ஒரு சங்கடமாக இருக்கும். ஐயோ சாப்பிடவே பிடிக்கலையே இந்த மாதிரி வந்து வைக்கும்போது அப்படின்னு சொல்லி நமக்கே பிடிக்காத போது பகவானுக்கு எப்படி இருக்கும் இல்லையா. அப்போ அதே தான். இப்போ அதான் பகவான் உன்னதமானவர் இல்லையா. அப்போ வந்து நான் பகவானுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அன்போடு அதான் பகவான் வந்து சொல்கிறாங்க. ஒரு சிறு பூவோ இலையோ பழமோ இல்லையா, அன்புடனும் பக்தியுடனும் செய்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா பகவான் வந்து அன்பு தான் சுவைக்கிறார், பிரேமையை தான் சுவைக்கிறார். அதுதான் பகவான் பாவக்ராக்கி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ அந்த பாவத்தை வந்து சுவைக்கிறார். நம்மளால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து நம்மிடம் இருப்பதை வந்து மனதளவு கூட மானசீகமான பக்தியும் கூட வந்து நம்ம செய்யலாம் பகவானுக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து செய்யும்போது பகவான் வந்து அன்புடன் செய்யும்போது பகவான் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார். இப்போ இந்த விதமான அந்த அன்பு பரிமாற்றம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படும். 11வது காண்டம் வருதுன்னு நினைக்கிறேன். 2 பக்தர் பகவானை வந்து அழைப்பு விடுகிறார். என்னென்னா ஒருத்தருக்கு வந்து வசதியே இல்லை, எதுவுமே இல்லை, பணம் கூட இல்லை, ₹1 கூட இல்லை அந்த பக்தர்கிட்ட. ஆனால் இன்னொரு பக்தர் வந்து பார்த்தோம்னா நல்ல வசதி, ஒரு அரசர். 2 பேருமே பகவானுக்கு கோயில் கட்டுறாங்க. அரசர் கட்டுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பக்தர் வந்து கட்டுறது தெரியாது. ஏன்னா அவன் மானசீகமாக கட்டுறாங்க. 2 பேருமே ஒரே நாளில் தேதி குறிச்சிருக்காங்க பகவானை அங்கே பிரதிஷ்டை செய்வதற்கு. இப்போ பகவான் எங்கே போவார் இல்லையா. பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மானசீகமான பக்தி செஞ்சது. பகவான் 2 இடத்துலையும் வர சம்மதிக்கிறார். அது ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில். இப்போ அந்த மாதிரி வந்து அப்போ 2 இடத்துலையும் போய் பகவான் 2 பேருக்கு அந்த அன்பு பரிமாற்றம் செய்கிற ஒரே சமயத்தில் 2 பேரும் விரிவங்கமாக செய்து அந்த எதுவும் எந்த பணமும் இல்லாமல் மானசீகமாக கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்கின்ற அந்த பக்தருக்கு மரியாதை கொடுக்கிறார், அந்த அரசருக்கு மரியாதை கொடுக்கிறார். இன்னும் 2 பேருமே அன்பார்ந்த பக்தி, அன்புடனும் பக்தியுடனும் சேவை செய்கிறார்கள். அதனால் 2 பேரையும் பகவான் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்கிறார், எந்த வேறுபாடும் பார்க்கல. அதுதான் அப்போ வந்து பகவான் பார்ப்பது அந்த அன்பு பக்தி மட்டுமே ஒழிய உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பார்க்கவே இல்லை பகவான். அதுதான் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அந்த ஆச்சாரியர்களுடைய விளக்கம் வந்து அவ்வளோ வந்து அருமையானது. நாம் வந்து என்ன நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கஷ்டமே இல்லை, ரொம்ப எளிமையாக கொடுக்கப்பட்டது. நம்ம வந்து படிக்கும் போது தான் வந்து தெரியுது. ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகாக வந்து விளக்கியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு புத்தகம் வந்து அந்த சிறிய புத்தகம் நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கணும். உபதேசாமிருதமும் பக்தி ரசாமிருத சிந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இந்த இஸ்கானில் உள்ளே இருக்கின்ற பக்தர்களுக்காகத்தான் அந்த நூல் வந்து ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம படிக்கணும். அது திரும்ப திரும்ப படிக்கலாம். ஒரு தடவை நம்ம படித்து முடித்தாலும் படிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவ்வளோ நுணுக்கமாக, அதுதான் பக்தி ரசம் அமிர்தம், பக்தி ரசாமிருத சிந்து, அந்த பக்தி பிரேமை கடல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகாக வந்து விளக்குறாங்க. அதை பற்றி தான் வந்து அந்த பக்தி ரசம் பற்றி தான் வந்தும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ ரூப கோஸ்வாமி வந்து விரிவாக வந்து சைத்தன்ய சரிதாமத்தில் விளக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து இது எல்லாமே வந்து ஸ்ரீ ரூப கோஸ்வாமி இவ்வளோ கிரந்தங்கள் வந்து எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய புத்தகங்கள் வந்து நம்ம படிக்க வேணும். அதை வந்து இப்போ நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கே பிரபுபாதர் வந்து கொடுக்குறாங்க. பகவத்கீதை 4.9 கூறப்பட்டுள்ளபடி ஜன்மகர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்பதக திக்வாதேகம் புனர்ஜன்ம நைத்திமா மீதி சுவார்ஜனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய திவ்யமான உடல், செயல்கள், அவரது பக்குவ நிலையை ஆகியவற்றை
யார் ஒருவன் அறிகிறானோ அவன் தனது உடலை விட்ட பின் அவரை சென்றடைகிறான். இப்போ அதுதான் வந்து நம்ம பார்த்தோம். துன்பமயமான இந்த உலகிற்கு மீண்டும் வருவதில்லை. எனவே கிருஷ்ணனுடைய செயல்கள் மற்றவர்களது செயல்களை காட்டிலும் வேறுபட்டவை என்பதை அறிய வேண்டும் இல்லையா? நம்மளை மாதிரி செயல்கள் வந்து கிடையாது, பகவானுடைய செயல்கள் வந்து திவ்யமானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனதார ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டாலே போதும். நாம் வந்து பகவானுடைய ஆன்மீக குலத்திற்கு வந்து போயிடலாம். இது சைத்தன்ய சரிதானத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இங்கே சில பிரபுபாதரும் அதை வந்து உறுதி செய்கிறார் இல்லையா? திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. இதை மட்டும் நம்ம ஏற்றுக்கொண்டாலே போதும் இல்லை? எவ்வளவு இதில் நம்ம வந்து கொடுக்கப்பட திரும்பி பகவானை போகிறதற்காக இந்த வார்த்தையை வந்து நம்ம முழுமையாக நம்பினாலே போதும். ஏன்னா யார் ஒருவர் வந்து பகவானிடமும் ஆன்மீக குருவிடம் அசையாத நம்பிக்கையை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா வேத ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். இது நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டாலே போதும், எந்த விதமான எதிர்கருத்தும் இல்லாமல். சைத்தன்ய சரிதானத்தில் சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இதை வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலை வந்து விளக்கும் போது சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய லீலைகள் எல்லாமே வந்து அந்திய லீலையில் வந்து விளக்கியிருக்காங்க. அந்திய லீலையில் வந்து பகவான் வந்து எப்படின்னா ராதாரணியுடைய அந்த பாவநிலை பிரிவுணர்ச்சியில் வந்து என்ன அனுபவிக்கின்ற அந்த அன்பை வந்து ராதாராணியோடைய அன்பு எப்படி வந்து சுவைக்கிறாங்கன்னு சொல்லி கிருஷ்ணராலேயே புரிஞ்சிக்க முடியலையாமா. அதனால் வந்து கிருஷ்ணர் வந்து ராதாராணியாக வந்தால் தான் அது அன்பை வந்து புரிஞ்சிக்க முடியும். அது என்ன தான் பக்தர்கள் அனுபவிக்கிறாங்க ஆனந்தம் எனக்கு தெரியலையே. அப்போ நான் அந்த பக்தராக அந்த ரோலில் வந்தால் தான் புரியும் அப்படின்னு சொல்லி தான் பகவான் பக்த ரூபமாக வந்து அதை வந்து அனுபவிக்கிறார். அப்போ கடைசி 24 வருடங்கள் 48 வருடங்கள் வாழ்ந்தார். அப்போ கடைசி இந்த 24 வருடங்கள் வந்து ஜெகநாதபுரியில் வந்து அந்த பகவானுடைய அந்த பிரிவுணர்ச்சியிலிருந்து எப்படி வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து அந்த அன்பை வந்து சுவைத்தார் அப்படின்னு சொல்லி அதை வந்து சுவைக்கிறார். அது எல்லாமே வந்து ரொம்ப விளக்கமாக வந்து அந்தியிலே வந்து சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து விளக்கியிருக்காங்க. இப்போ அது எல்லாமே நம்ம கேட்கும்போது ரொம்ப விசித்திரமாக இருக்கும். இப்படி எல்லாமே நடக்குமா? இது எல்லாமே உண்மை இருக்காது. ஆனால் உண்மை ஏன்னா யார் நேரில் பார்த்தாங்களோ அவங்க அப்படியே சொன்னது தான் சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதினதாக அவர் வந்து அதில் வந்து பதிவு செய்கிறார். அப்போ வந்து அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டாலே போதும், அந்த உண்மையை வந்து நம்மளால் சுவைக்க முடியும். அதுதான். ஏன்னா பகவானுடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானது, நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா பகவான் வந்து இந்த பிரேமையில் வந்து பகவானுடைய பிரிப்புணர்ச்சியில் வந்து வாடும்போது எப்படியாமா அந்த கை கால்கள் எல்லாமே வந்தும் இந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து கலண்டுருமாமா. ஒரு சின்ன ஒரு தோல் மட்டும்தான், ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் வந்து ஜாயிண்டில் நிற்குமாமா. பக்தர்கள் இது எல்லாமே பார்த்து வந்து அழுவாங்களாமா. அப்போ வந்து எல்லா பக்தர்களும் சேர்ந்து நல்ல ஹரிநாம சங்கீதம் ரொம்ப நேரம் செஞ்ச பிறகு அது பழைய நிலைக்கு வந்து உடல் வந்து திரும்புவாமா. அந்த அளவுக்கு வந்து இது எல்லாமே வந்து அந்த விகாரமான அந்த ஒரு உடல் அமைப்பு வந்து ஏற்படுமாமா. இப்போ ஹரிநாம சங்கீதம் செய்யும்போது திரும்ப பழைய நிலைக்கு வந்து வந்துடுவாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு உடல் அளவில் இங்கே இருந்தாலும் அவங்களுடைய மனம் முழுக்க எப்படி விருந்தாவனத்தில் வந்து இருக்காமா. அவங்க வந்து அந்த லீலையை வந்து